கலாச்சாரம் எல்லை கடந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இணைக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக கானாவை தொடர்ந்து டிரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய போஜ்பூரி சவுட்டால் பாடல்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர். போஜ்பூரி சவுத்தால் என்பது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் பாரம்பரியமாக பாடப்படும் மகிழ்ச்சி மற்றும் மத வழிபாட்டு பாடல்களின் ஒரு வடிவமாகும். வரவேற்பு குறித்து பேசிய பிரதமர் மோடி, இந்நாட்டில் இந்திய கலாச்சாரம் உயிருடன் உள்ளதாகவும் போஜ்பூரி இசை தனக்குள் பெருமை மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் வருகை இந்தியா டிரினிடாட் மற்றும் டொபாகோ உறவை வலுப்படுத்தும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்த 9 பேரில் பெறப்படாமல் இருந்த 4 பேரின் உடல்களை உறவினர்கள் பெற்றனர். சின்னகாமன்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் 9 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இதில் ஒருவரது உடலை மட்டும் உறவினர்கள் கடந்த 1ஆம் தேதி பெற்றுக் கொண்டனர். ஆலை நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரக்கோரி மற்றவர்களின் உடல்களை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் 4 பேரின் உடல்கள் பெறப்பட்ட நிலையில் லட்சுமி, ராமஜெயம், செல்லப்பாண்டி, லிங்கசாமி ஆகியோரது உடல்களையும் உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்மாற்றியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. காரை ஓட்டி வந்த இளைஞர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கின. ஈரோட்டில் அங்கன்வாடி சுவற்றில் விரிசல், தண்ணீர் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அங்கன்வாடி ஊழியர்கள் அமைச்சர் முத்துசாமியிடம் புகார் தெரிவித்தனர். ஈரோடு SSP நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டு அங்குள்ள குழந்தைகளுக்கு பிஸ்கட் வழங்கினார். பின்னர் பிரச்சனைகளை கேட்டறிந்த அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சென்னையை அடுத்த புழல் அருகே லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் உயிரிழந்தார். புழல் கதிர்வேடு பிரிட்டானியா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன். இவரது மனைவி கவிதா இருசக்கர வாகனத்தில் மாதவரம் ரவுண்டானாவில் இருந்து புழல் நோக்கி சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்த கவிதா லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் திமுக பிரமுகரின் மகனை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வளர்மதியின் மகன் வெங்கட் காரில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பலால் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த வெங்கட் உடனடியாக காரை பின்னோக்கி எடுத்ததால் உயிர் தப்பினார். இந்த கொலை முயற்சியை கண்டித்து வெங்கட்டின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். ஆரணியில் சூரியகுளம் கால்வாயை தூர்வார கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். நகராட்சி அலுவலகம் முன்பாக தடையை மீறி சுமார் 50 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்த முயன்றதால் DSP தலைமையில் பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். உடனே போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்ய போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். 3.2 லட்சம் கோடி கடனில் இருக்கும் மின்சார வாரியம் புதிய கடனாக 90,000 கோடி ரூபாய் வாங்க முயற்சிப்பதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சார கட்டணம் 49% உயர்ந்துவிட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம் மட்டும் அதே 24,000 கோடியாக இருப்பது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். 520 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கும் அரசு சரியான முறையில் மின்வாரியம் செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சேலத்தில் மூதாட்டியை கொன்று நகைகளை கொள்ளையடித்ததாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டவரிடம் 1 மாதத்துக்கு பிறகு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். குட்டப்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி சரஸ்வதி கடந்த மே மாதம் கொல்லப்பட்டார். அவரது காதும் மூக்கும் அறுக்கப்பட்டு 2 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதில் தொடர்புடைய பொட்டியபுரம் நரேஷ்குமார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்யப்பட்டார். இதற்காக சிகிச்சை பெற்ற நரேஷ்குமாரை 1 மாதத்துக்கு பிறகு நீதிமன்ற காவலில் எடுத்து தீவெட்டிப்பட்டி போலீசார் விசாரித்தனர். மாவட்டத்துக்குள்ளான முதுகலை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு 10,657 பேர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தகவல் தெரிவித்தார். 2025-26 கல்வியாண்டில் மாவட்டங்களுக்கு இடையிலான பொது மாறுதல் கலந்தாய்வில் 153 மேல்நிலை தலைமை ஆசிரியர்களும் 42 உயர்நிலை தலைமை ஆசிரியர்களும் அவர்களுக்கு விருப்பமான மாவட்டங்களுக்கு மாறுதல் பெற்றதாக தெரிவித்தார். போஷான் அபியான் திட்டத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் தனது தந்தையின் வரலாறை பள்ளிப்பாடத்தில் திணிப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறியாக இருப்பதாகவும், தமிழக பள்ளிகள் திறந்து 1 மாதம் ஆகியும் புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மதிய உணவு திட்டத்துக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே இல்லத்தரசி ஒருவர் குளியல் அறையில் தீக்குளித்து உயிரை மாய்த்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வேலை செய்து வரும் செண்பகத்துறையைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். திருமண விழாவுக்கு புறப்படும் போது மனைவி ஸ்ரீஜாவிடம் நகைகளை கேட்டுள்ளார். ஆனால் நகைகளை தனது தம்பியிடம் கொடுத்திருப்பதாக கூறியதால் தம்பதிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மறுநாள் காலையில் ஸ்ரீஜாவின் உடல் குளியல் அறையில் கருகிய நிலையில் கிடந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கூடாரம் அமைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றுள்ளது. அதிகாலையிலேயே மதுக்கடை போல செயல்பட்ட இந்த இடத்தில் சமையல் கூடமும் அமைக்கப்பட்டிருந்தது. இளைஞர்கள் சிலர் மது வாங்குவது போல சென்று இதனை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சிஎம்சி மருத்துவமனையை தொடங்கிய ஐடா ஸ்கட முகமூடிகளை அணிந்து கொண்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனை தொழிலாளர்கள் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு 2026 வழங்கப்படும் ஊதிய உயர்வை 60% உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. நிரந்தர பணியிடங்களில் 80% வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சித்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். சேலம் சொர்ணபுரியைச் சேர்ந்த ரீகிரியேட் ஃபியூச்சர் நிதி நிறுவனம் பணத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி மோசடி செய்துள்ளது. இந்த வழக்கு தற்போது சேலம் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட பொதுமக்கள் தங்கள் அசல் ஆவணங்கள் மற்றும் ஆதார் கார்டுடன் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கொலை, கஞ்சா, போக்சோ வழக்குகளில் சிறையில் உள்ள 6 பேரின் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பரிந்துரையின் பேரில் ஆட்சியர் கமல்கிஷோர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளியைச் சேர்ந்த காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளது. 6 ஆண்டுகளாக காதலித்து வந்த இருவேறு மதங்களைச் சேர்ந்த இவர்கள் அண்மையில் பெங்களூரில் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் இருவருக்கும் அச்சுறுத்தல் அளிப்பதாக கூறி தருமபுரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிணையில் வெளியே வந்த இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொல்ல முயன்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
அம்பலூரைச் சேர்ந்த 17 வயதான நரசிம்மன் என்பவரை கொலை செய்ததாக கைதான அசோக் என்பவர் உள்ளிட்டோர் ஜனவரி மாதம் கைதாகினர். தற்போது பிணையில் வெளியே வந்த அசோக்கை சங்கராபுரம் அருகே சுற்றி வளைத்த நரசிம்மனின் தந்தை ஜெயராஜ் உள்ளிட்ட 7 பேர் கை கால்களை கட்டி அடித்து உதைத்து தலையில் கல்லை போட முயன்றுள்ளனர். கிராம மக்கள் வந்ததால் விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். அரியலூர் அருகே பிறந்த சில மணி நேரங்களே ஆன பெண் சிசுவை நாய் ஒன்று கவ்வியபடி சுற்றித் திரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செந்துறையை அடுத்த வடக்கு மாத்தூர் சாலையில் லாரி ஓட்டுநர் ஒருவர் குழந்தையை நாய் ஒன்று கவ்வி தூக்கிச் சென்றதை பார்த்துள்ளார். அவர் பொதுமக்களிடம் தகவல் கூற அவர்கள் நாயை விரட்டி பிடிக்க முயன்றபோது கருவேல மரத்தின் அடியில் சிசுவை போட்டுவிட்டு நாய் ஓடிச் சென்றது. போலீசார் வந்து பார்த்தபோது அது பெண் சிசு என்பதும் பிறந்து சில மணி நேரங்களே ஆகியிருக்கலாம் என்பதும் தெரியவந்தது. குழந்தையின் உடலில் சில இடங்களில் காயம் இருந்துள்ளது. குழந்தை இறந்தே பிறந்ததா அல்லது தூக்கி வீசினார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியிலிருந்து 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தொடர்ந்து 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்த கனமழையால் தேனி மாவட்டம் குன்னூர் பகுதியில் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் பொழியும் கனமழையால் வீரபாண்டியாறு, கொட்டக்குடியாறு, அம்பாசமுத்திரம் ஆறுகளில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் குன்னூர் பகுதியில் வைகை ஆற்றில் கலக்கிறது. இதனால் அப்பகுதியில் நீர்வரத்து வினாடிக்கு 2,000 கன அடிக்கும் மேல் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலம் நேராக ஒரு கட்டடத்திற்குள் நுழைவது போல இருக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை 8வது உலக அதிசயம் என்று நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர். 74 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த மேம்பாலத்தின் 75% பணிகள் முடிவடைந்துள்ளன. நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் கட்டுமான பணிகள் பல மாதங்களாக தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை குறைந்து 9,050 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை இறங்கி 72,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரானில் சிக்கித் தவிக்கும் 650 இந்திய மீனவர்களை மீட்க காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் உள்ள கிஷ்தீவு அருகே கன்னியாகுமரியைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிக்கித் தவித்து வருகின்றனர். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை, இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் ஆகியவை மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. டெல்லியில் வெளியுறவு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் ஆனந்த் பிரகாஷை சந்தித்து எம்பி விஜய் வசந்த் இதுகுறித்து கோரிக்கை கடிதம் ஒன்றை அளித்துள்ளார். ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்களுக்கு உடனடியாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப வேண்டும் என்றும் அவர்களை மீட்டு தாய்நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். கர்நாடகாவில் சூடான காஃபியை ஆற்றுவதற்கு டம்ளர் தர மறுத்ததால் கடை ஊழியர் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டுள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் நண்பர்களுடன் சென்று கடை ஒன்றில் காஃபி வாங்கியுள்ளார். காஃபி சூடாக இருந்ததால் அதை ஆற்றுவதற்காக டம்ளர் கேட்டுள்ளனர். ஆனால் கடை ஊழியர் இன்னொரு காஃபி ஆர்டர் செய்து டம்ளரை வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதில் ஆத்திரமுற்ற அருண்குமார் தரப்பினர் இஸ்லாமுலை தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அருண்குமார் கைதாகியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் தக்காளி விலை அதிகரித்திருப்பது பொதுமக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கொம்பை, சித்தார்பட்டி, வண்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தக்காளி வரத்து குறைந்ததால் மார்க்கெட்டில் 14 கிலோ பெட்டி 490 ரூபாய்க்கு ஏலம் போகிறது. சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரத்தில் தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் பயோபிக் படத்தில் கங்குலியின் மனைவி டோனா கங்குலியாக மிமி சக்கரவர்த்தி நடிக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயோபிக் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ளது. ராஜ்குமார் ராவ் இதில் கங்குலியாக நடிக்கிறார். இந்நிலையில் வங்காள சினிமாவின் முன்னணி நடிகையும்
திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான மிமி சக்கரவர்த்தியிடம் டோனாவாக நடிக்க படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பீகாரில் சிறப்பு திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 1 இறுதிப் பட்டியல் செப்டம்பர் 30 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதன்படி 2003 வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அனைவரும் தங்களது சான்றுகளை வழங்க வேண்டும். 1987 இருந்து 2004 வரை பிறந்தவர்கள் தங்கள் பெற்றோரின் பிறப்பிட சான்றுகளையும் வழங்க வேண்டும். வரைவு பட்டியல் மீதான ஆட்சேபனைகள் மற்றும் புதிய வாக்காளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரை அளிக்கலாம். அவற்றை பரிசீலித்த பின் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படும். தேர்தல் ஆணையத்தின் இந்த திருத்தப் பணி 2 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மற்றும் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள கூட்டணி திட்டமிட்டு வருகின்றன. தீர்ப்புகளில் சாதி பாரபட்சம் காட்டும் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒடிஷாவில் சட்டவிரோத சுரங்கத்திற்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர்கள் 2 ஒரு வழக்குக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு பிணை வழங்கிய உயர்நீதிமன்றம் அவர்களை 3 மாதங்களுக்கு தினமும் காவல் நிலையத்தை சுத்தம் செய்யுமாறு ஜாமீன் நிபந்தனை விதிக்கப்பட்டது. இது நீதித்துறையில் நிலவும் சாதிய பாகுபாட்டை வெளிப்படுத்துவதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பட்டியலின பிரிவின் தலைவர் ராஜேந்திர பால் கௌதம் தெரிவித்துள்ளார். விமானத்தில் சக பயணியை தாக்கிய இந்திய வம்சாவளி இளைஞர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து ஒரு மாகாணத்திலிருந்து மியாமி மாகாணத்திற்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் 21 வயதான இஷான் சர்மாவும் சக பயணியான கேனு யுவான்ஸும் கைகலப்பில் ஈடுபடும் காணொலி வெளியானது. மியாமி சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கிய போது இடது புருவத்தின் அருகில் வெட்டுக்காயத்துடன் காணப்பட்ட சர்மா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் $500 பிணைத் தொகை செலுத்திய பிறகு விடுவிக்கப்பட்டார். சீனாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கும் போர்க்கப்பல் ஹாங்காங் நகரத்திற்கு வந்தடைந்தது. இந்த சம்பவம் சீனாவின் தேசிய உணர்வை தூண்டும் முயற்சியாக காணப்படுகிறது. இது ஹாங்காங் நகரம் பிரிட்டனிடமிருந்து சீனாவுக்கு திரும்பிய 28வது ஆண்டு நாளையொட்டி நடைபெற்றது. ஷாந்தோங் என்ற அந்த விமானம் தாங்கி கப்பல் ஹாங்காங் கடல் நிலைக்கு அதன் போர்க்குழுவில் உள்ள மற்றொரு கப்பலுடன் இணைந்து அதிகாலை நேரத்தில் நுழைந்தது. இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 587 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கேப்டன் சுப்மன் கில் அபாரமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி இரட்டை சதம் அடித்தார். 3வது சதத்தை நோக்கி வீரநடை போட்ட அவர் டாங்கியூ பந்துவீச்சில் 269 ரன்களில் ஆட்டமிழந்தார். சுப்மன் கில்லுடன் ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடிய ரவீந்திர ஜடேஜா 89 ரன்களும் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் 87 ரன்களும் எடுத்தனர். சாய் சுதர்சனுக்கு பதிலாக இப்போட்டியில் களமிறங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் 42 ரன்களுக்கு அவுட் ஆகினார். இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை இங்கிலாந்து அணி தொடங்கியது. பென் டெக்கெட், போப், கிராலி ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட் இழப்புக்கு 77 ரன்கள் எடுத்தது. ரூட் 18 ரன்களுடனும் புரூக் 3 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தன்னை பொதுமக்கள் முன்னிலையில் அவமதித்ததாக கூறி பெலகாவி மாவட்டத்தில் பணியாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் நாராயண பாரமணி முதல்வருக்கே கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முதல்வர் அலுவலகம் எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் இந்த கடிதம் அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 31 ஆண்டுகள் சேவை செய்த நாராயண பாரமணி விருப்ப ஓய்வு கேட்டு மனுவும் அளித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்ட கூட்டத்தில் பாஜகவினர் கோஷம் எழுப்பினர். இதனால் கடுப்பான சித்தராமையா
அங்கிருந்த டிஎஸ்பி பாரமணியை நோக்கி கையை நீட்டி அடிக்க பாய்ந்தார். இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தனிநபர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனை முன்கூட்டியே செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. புளோட்டிங் ரேட் எனப்படும் மாறும் வட்டி முறையில் பெறப்படும் கடனுக்கு இந்த சலுகை பொருந்தும். வரும் 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் கடன்களுக்கு இது பொருந்தும் என்றும், பொதுத்துறை வங்கிகள், வணிக வங்கிகள், வங்கியில்லாத நிதி நிறுவனங்கள் என அனைத்துக்கும் இது பொருந்தும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பாஜகவினர் புகார் அளித்து வரும் நிலையில் வழக்கை சட்டப்படி சந்திப்பேன் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பதிலளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தலமலை பகுதியில் புதியதாக துணை மின் நிலையம் அமைக்க 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ராசா தெரிவித்தார். சாரி கேட்கும் முதல்வரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை எனவும் நாமும் சாரி சொல்ல வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசியிருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மேல திருவாணிக்கம் கிராமத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு 100 கோயில்களில் வழிபாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேசிய RB உதயகுமார் சாரி சொல்லிவிட்டால் போன உயிர் திரும்ப வருமா என கேள்வி எழுப்பினார். பாமகவில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கு பாஜக காரணம் அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணி குறித்து கேட்டபோது நல்லதே நடக்கும் என்று பதிலளித்தார். இல்லை, அதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் அவர்கள் விருப்பப்படி முடிவெடுப்பாங்க. ஆனால் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, 10 மாதம் இருக்கு. நல்லதே நடக்கும். யாருடைய பிளவுக்கும் நாங்கள் யாரும் காரணமல்ல. நல்ல செய்திகள் வரும்.